தாவேக்காவெல்லாம் கூட சீமான் கூடலாம் சேர்க்காதீங்க. தாவேக்கா இன்னி வரைக்கும் ஒரு சினிமா தான் அது. அது வந்து அவர் சீமானே பெஸ்ட்டு தான். ஒரு வாட்டி கூட சீமானுக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ சீமான் மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசும், ஒரு மேடைக்கும் ஒரு பேச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் கொடுக்கல. கட்சின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவர் வந்துட்டு நல்லா தான் பண்ணுறாரு. லேடிஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவர் தான் சொல்கிறாரு. என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான். காசு 5000 கொடுத்துருக்காரு உங்களுக்கு, திடீர்னு விஜய்க்குங்க. முதல்ல இந்த இலவசன்றதை நிறுத்திட்டாலே போதும். மக்கள் வந்து இலவசன்றனால அங்கேயே ஓடிட்டு இருக்காங்க. இந்த குடும்ப அரசியலை வந்து நம்ம தடுக்கணும். கோடை கால சலுகை அப்படின்ற மாதிரி ஒரு 2000 போட்டு 5000 ரூபாய் எதுக்கு போடணும்? விஜய் சார் வந்தால் மாறும் ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. எதுக்கேற்றாலும் கரப்ஷனு, எதுக்கேற்றாலும் ஒரு கலெக்ஷனு, எதுலேயுமே ஒரு குவாலிட்டி இல்லை, எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேச்சு கிடையாது. இதில் வந்து யாருமே குறை சொல்லாத முடியாத ஆட்சி அது மாதிரி நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கே உறுத்தணும். அது விஜயெல்லாம் உண்மையில மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் தான். ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இந்த மக்கள் அதுக்குள்ளே எப்படி நான் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன். வரவே, அதை தான் நானும் சொல்கிறேன். இன்னும் வரவே மாற்றாருன்னு தான் நான் சொல்கிறேன். வீட்டில் போய் கதவு சாத்தினார்னா வரமாட்டார். அவள் தான். இந்த இப்போ 23ஆம் தேதி வரேன்றாரு. அன்றைக்கி சேலத்துக்கு போயிட்டு கதவு சாத்தினவர் தான். எப்பா நம்ம வந்து இவங்ககிட்ட ஓட்டு போட்டால் நமக்கு ஒரு 2 ரூபா லாபம் வருதா, அவ்வளோதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த உயிருக்காக ஓட்டு போட்டவங்க தான் அந்த வந்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இத்தனை பேரும் கெட்டது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு இடத்துல ஒருத்தன் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் புரட்சி. இப்போ ஏடிஎம்கேக்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏடிஎம்கேக்கு ஏன் போடலாம்னா ஏடிஎம்கே மேலே இருந்த வெறுப்புனால தான் இப்போ டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்தாங்க. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இவர் 5000 கொடுத்ததுனால வந்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மாட்டாங்க. வாக்கு வங்கியே மாறாது சார் இந்த 5000 ரூபா. வாய்ப்பே கிடையாது. ஒன்று சொல்லுவாங்கல்ல, உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லாதவர், விஜய்லாம் ஒரு ஆளே இல்லை. நான் அப்படி தான் சொல்ல இருக்கேன். இப்போ நான் உங்கள் காது பக்கத்தில் விசில் அடிக்கிறேன், என்ன நினைப்பீங்க என்னை பார்த்து? மடக்கு அப்படின்னு ஏதாவது தோணும்ல உங்களுக்கு? சின்ன பசங்களாம் வரணுன்றீங்க. இவனுக்கு 30 வயசு தான் ஆகுது. அவனுக்கு 60 வருஷமா அரசியல் பண்ணுங்க. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா பேசினு பண்ணுங்க. அதுக்கு டீசெண்டாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா யாருன்னா வருவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் மாறாது. வந்தால் அண்ணா டீமுக்கு வரோம், இல்லைன்னா டீமுக்கு வரோம், அவ்வளோதான். அடுத்த கட்சி இந்த விஜயகாந்த் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த இது அதெல்லாம் வர்றது ஒரு இதுவென்றில்லை. ஏன்னா மக்கள் வந்து அப்படியும் போட மாட்டாங்க, இப்படியும் போட மாட்டாங்க. ஏன்னா வந்து போட்டால் டீமுக்கு ஆளுங்க இதில் போடுவாங்க, இல்லைன்னா அண்ணா டீமுக்கு ஆளுங்க. ஆனால் அதுதான் அதிகமான இது வந்து விஜய் ரசிகர் வந்து அதிகம். அந்த விஜய் வயசு பொண்ணுங்க, வயசு பசங்க அந்தமாரி ஓட்டு அதிகமாக வரும். ஆனால் எங்களை மாரி வயசானவங்களாம் அங்கே போகாது. எங்கள் விஜய்க்கு போகாது. என்ன மினிமம் இப்போ என் பொண்ணுங்க 2 பொண்ணும் போடும், விஜய்க்கு போடும். இல்லை அப்படி இதுனா என் ஒய்ஃபு சீமான் கட்சிக்கு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த 2 கட்சிலாம். நான் எப்போவுமே அண்ணாடிமுகவில் தான் போடுவேன். நீங்கள் ஏடிஎம்கே தான். அடுத்த முதலமைச்சராக வந்து எடப்பாடி வந்துருவாரா? அது சொல்லிக்க முடியாத ஒரு ரேஞ்சு. அவ்வளோ ஓட்டு வந்து ஏடிஎம்கே தான். இப்போ உங்கள் பொண்ணுங்க இருக்காங்கன்றீங்க, அவங்க வந்து அப்பா நீங்கள் டிவி கேட்க போடுங்க அப்படி இல்லை. என் பேச்சு அவங்க கேட்கக்கூடாது. உன்னோட விருப்பம், உன் ஓட்டு நீ யாருக்கு போறியோ உன்னோட விருப்பம். என் ஓட்டு நான் போகிறேன்னா என்னோட விருப்பம். அப்படி தான் நம்ம இதில் எங்கள் பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. எங்களோட இதுன்னா நீ உன் ஓட்டு எதில் போறியோ நீ போட்டுக்குமா, உன்னோட விருப்பம். ஏன்னா உன்னோட ஓட்டு அது. நீ எதில் போறியோ அது உன்னோட கடமை. ஏன் ஓட்டு நான் எதில் போடுறேன்னா என்னோட கடமை. நீ அதில் போடு இதில் போடணும் நீயும் சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பர்ஃபெக்டாக இருப்போம். அதனால் உங்கள் ஓட்டு ஏடிஎம் கேக்கு தான். ஆமாம். 2026. ஆமாம். அடுத்தது விஜய் வரலாம். இப்போ இல்லை, இது பிறகு அடுத்தது விஜய் வரலாம். 26க்கு பிறகு சொல்கிறீங்க? பிறகு. ஆனால் உடனே சிஎம் ஆக முடியாது. என்ன காரணம்? அதெல்லாம் மக்கள் வந்து மாறணும். நாங்கள் வந்து ஏடிஎம் தான் எப்பவுமே. நீங்கள் அப்போ உங்களுடைய ஆதரவு வந்து எடப்பாடிக்கு தான்? எடப்பாடின்னு இல்லை, எடப்பாடி தான். அவள் தான் விடு. இப்போ அம்மா போன பிறகு ஏடிஎம்கேனுடைய செயல்பாடுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல கெத்தாந்து இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் எடப்பாடி வருவாரா என்னன்னு தெரியல. அம்மாவுக்காக நாங்கள் போடுறோம். அம்மாவுக்காக நாங்கள் போடுறோம். விஜய்க்கு இருக்குது. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர் பெரியவங்க இருக்கிற பெரியவங்க பெண்களும் சரி, நம்மள மாதிரி ஒரு இளைஞரும் சரி விஜய்க்காக தான் ஓட்டு போட போகிறோம். அவருக்கு அதிகமாக வந்து இப்போது ஓட்டு போடுற ஆட்கள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அவர் வர்றது சான்ஸ் இருக்குது. ஒரு மாற்றம் வரணும்.
அதனால் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் ஆதரவுனா? என் ஆதரவு வந்து விஜய்க்கு தான். இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு மட்டும்தான் இருக்குது, பெரியவங்களாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை எல்லாமே இருக்குது, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இல்லை எல்லாமே வந்து எல்லா ஓட்டும் அவருக்கு இருக்குது. பெண்களோட ஓட்டம் இருக்குது, முதியோரோட ஓட்டம் இருக்குது, நம்மள மாதிரி இளைஞரோட ஓட்டம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அவரும் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், ஒரு புதுசாக ஒரு முதலமைச்சர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில நிறைய இது இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போதை அதிகமாகிடுச்சு, கஞ்சா ஃபுல்லாக அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப கொடுமை நடக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் வந்து மாறணும். விஜய் வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பெண்களும் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அது யார் வருவாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எங்கள் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவட்டூர் சைடில் சங்கர் அண்ணன் நல்லா பண்ணுறாரு, எல்லாருக்கும் நல்லா பண்ணுறாரு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பாகுபாடு இல்லாமல் பண்ணுறாரு. அது வரைக்கும் அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவேன். அப்போ டிஎம்கே ஆட்சி தொடரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் யார் தொட போகிறான்னு தெரில, இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் விஜய் ஃபேன்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நாங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோவும் தெரியாது. எப்போவுமே நம்ம டிஎம்கே தான். ஸோ இந்த வாட்டி பார்க்கலாம். ஆனால் சங்கரனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். உங்கள் ஆதரவு டிஎம்கே தான்? ஏன் ஆதரவு டிஎம்கே. விஜய் ரசிகராக இருக்கீங்களா, ஏன்னா ஓட்டு போட மாட்டீங்க அவருக்கு? ஏன் ஓட்டு போட மாட்டேன்னா, நம்ம இடத்துல இருக்கவங்க நம்மளுக்காக ஒன்றுன்னா வந்து குரல் கொடுக்குறாங்க, நான் அவங்க தான் பார்க்க முடியும். அடுத்த சிஎம்மா யாருமா வருவா தமிழ்நாடு? ஸ்டாலின். என்னம்மா காரணம்? அவர் பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அதனால திரும்ப அவரே வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் சார் தான் என்னம்மா? பிகாஸ் அவங்க வந்து லேடிஸ்க்கெல்லாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 1000 ருபீஸ் இப்போதைக்கு கூட 5000 கொடுத்தது எவ்வளோ யூஸ் ஆகுச்சு. லேடிஸ் ஓட்டெலாம் அவங்களுக்கு தான் போய் சேரும். எடப்பாடியார். என்னென்ன காரணம்? அவர் இருக்கும்போது இது கல் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதுக்கடுத்து விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணார். தமிழ் மக்கள் நிறைய நல்லதெல்லாம் அவர் தான் பண்ணார். கொரோனா காலத்துலேயும் இக்கட்டான சூழ்நிலையும் நல்லது பண்ணார் தமிழ் மக்களுக்கு. அது போதாதா? இதுக்கு மேலே எங்களுக்கு மீனவர்களுக்கு இவ்வளோ ஆர்வம் பண்ணி கொடுத்துறாரு. இதுக்கு மேலே மீனவர்களுக்கு நல்லது பண்ணால் அது அதிமுக ஆட்சியில் தான் நடக்கும். திமுக ஆட்சியில் எங்களுக்கு எதுவுமே அந்தளவுக்கு எதுவும் நிவாரணம் பெருசாக கிடைச்சதில்லை. அதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ தொடர்ந்து 2 பேருக்கு இடையில தான் போட்டி, டிவிகே வெஸ் டிஎம்கே. அதெல்லாம் சும்மாண்ணே, நம்ம சொல்கிறத சொல்லலாம். கலை நிலவரம் பார்த்தா அதிமுக திமுக தான், வேறு எதுவும் இல்லை. டிவிக்கு இருக்குண்ணா, அது கட்சி தான், அது ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் 2 பேருக்கு போட்டி சொல்கிறது அது தவறான விஷயம். தொடர்ந்து அவங்க அதை தானே பதிவு செய்கிறாங்க, டிவிகே வெஸ் டிஎம்கே தான். அது என்ன வேணால் சொல்லலாண்ணா, நான் கூட சொல்லலாம். சின்ன கட்சிகளை சொல்ல இது நான் உனக்கு தான் போட்டி சொல்லலாம். அதுக்கு நான் அவங்க ஆகுதில்ல. கலன்ன்றது அதிமுக திமுக தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். அடுத்த முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் தான். யார் வந்தாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம எதுவும் எதிர்பார்க்குறதெல்லாம் இல்லை. இந்த வாட்டி நம்ம ஓட்டு வந்து இந்த வாட்டி நோட்டாக தான் போடுற மாதிரி இருக்கிறோம். ஏன்னா வேஸ்ட் பண்ணுறோம். இல்லை வேஸ்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. யாருக்கு போட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுது. இப்போ யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு யார் வந்தாலும் நாடு நல்லா இருக்க போகலாம், நல்லா தெரியுது. இவர் ஒருவார் அவர் ஒருவார்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு இன்னொருத்தரும் வந்திருக்கிறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டுறாரு. அவரை நம்ம இன்னும் மக்கள் ஒரு பக்கம் பெர்சன்டேஜ் பக்கம் ஓட்டு பக்கம் போடுறான்னு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டாக தான் தெரியுது. இப்போ எங்கள் வீட்டை எடுத்துக்கோங்க, கோரமண்டலம் எடுத்துக்கோங்க, ஆயிலாம் கலந்துச்சு. மக்களுக்கு ஒன்றும் நிவாரணம்லாம் ஒன்றுமே தரல, ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு திட்டத்துக்கு பின்னாடி பெரிய ஊழல் இருக்கிறது, அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் இந்த வாட்டி நாங்கள் நான் வெறுத்துட்டேன். யாருக்கும் போடுற மாதிரி இல்லை, நோட்டாக தான் போடுற மாதிரி. மாற்றேன்னா யாருக்கிட்ட போய் நான் மாற்றேன்? இருக்கக்கூடிய விஜய் சீமான் கூட இருக்கிறாருல்ல. சீமான் தான் இங்கே நிப்பாட்டில் மக்கள் தான் கைவிட்டுட்டாங்களே. போனாட்டி எல்லாரும் போட்டாங்க, சீமானு தான் போட்டாங்க. சீமானு போட்டுட்டு மக்கள் அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஓட்டு தான் வேஸ்ட்டாக போகுது. இல்லை இப்போ நீங்கள் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அதனால தான் அவர் வரமாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்காருன்னு பார்த்தா அவர் அப்பப்போ வந்து அவரோட கொள்கையை வந்து மாற்றிக்கிறாரு. ஒரு வாட்டி வந்து பெரியாரை புகழ்ந்து பேசுறதும், ஒரு வாட்டி பெரியாரை வந்து எதிர்த்து பேசுகிறதும், இதெல்லாம் வந்து முரண்பாடாக இருக்குது அவரோட கொள்கையெல்லாம் சில டைமில். ஆனால் அவங்க தான் சிறந்த கொள்கையை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காவோட தொடர்ந்து தாவேக்காவெல்லாம் கூட சீமான் கூடலாம் சேர்க்காதீங்க. தாவேக்கா இன்னி வரைக்கும் ஒரு சினிமா தான். அது வந்து அவர் சீமானே பெஸ்ட்டு தான். ஒரு வாட்டி கூட சீமானுக்கு போட்டு பார்க்கலாம். ஆனால் தாவேக்காக்கெல்லாம் போடுறது இப்போ இருக்க நிலைமைக்கு அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து தாவேக்காக்கு போடுறது இல்லைங்க. நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கெலாம் வந்து இப்போது வந்து ஷேக்வாரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும், அம்பேத்கரை படித்தவங்களும், ஃபிடல் கேஸ்டரை தெரிஞ்சவங்களும், இவங்களாம் வந்து யாருமே விஜயெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு போராளி இன்னி கூட இருக்க நல்ல கண்ணு இருக்கிறாரு, அவரை பற்றியெல்லாம் தெரிஞ்சவங்களாம் யாரும் விஜயெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவர்களை தானே கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் ஏதாவது வந்து காலையில் வந்து அவருக்கு பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுவார்? எல்லா தலைவரும் காலையில் மாலை போட்டு முடிச்சிடுவாங்க. இவர் 12 மணிக்கு வந்து மாலை போடுவார். உன்னோட கொள்கை தலைவருக்கே நீ 12 மணிக்கு தான் வந்து மாலை போடுவேன், 2 மணிக்கு தான் வந்து மாலை போடுவேன். என்ன கொள்கையை பற்றி ஒரு மேடையில் பேசுகிறப்பாரு?
இது வரைக்கும் அவர் கொள்கை தலைவருக்குன்னு சொல்லிட்டு அவர் எதாவது பேசியிருக்கிறாரா? அம்பேத்கரை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு, பெரியாரை பற்றி அவர் என்ன பேசியிருக்கிறாரு, அஞ்சலி அம்மாவை பற்றி என்ன பேசியிருக்காரு? ஒன்றும் அவர்லாம் பெருசாக சும்மா பேருக்குன்னு ஒரு 5 பேரை சேர்த்து வச்சுருக்கிறாரு தவிர்த்து கொள்கையை பற்றிலாம் அவர் எனக்கு தெரிஞ்சு சீமானுக்காக தான் சொன்னேன். சீமானு கூடலாம் அவர் கம்பேர் பண்ணேன். சீமானே அவரும் அந்த மேடையில் உட்கார வச்சிங்கன்னா அவர்லாம் எங்கே இருப்பாருன்னே தெரியாது. இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு எதுவும் மாறாது. அது ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அது விஜயெல்லாம் உண்மையில மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் தான். ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இந்த மக்கள் அதுக்குள்ளே எப்படி நான் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன். வரவே அதை தான் நானும் சொல்கிறேன். இன்னும் வரவே மாட்டுறாருன்னு தான் நான் சொல்கிறேன். வீட்டில் போய் கதவு சாத்தினார்னா வரமாட்டார். அவள் தான். இந்த இப்போ 23ஆம் தேதி வரேன்றாரு. அன்றைக்கி சேலத்துக்கு போயிட்டு கதவு சாத்தினவர் தான். அவ்வளோதான் அவரோட அரசியலாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கோரமண்டல் பிரச்சனை வந்தது. இப்போ என்னோடய பிரச்சனைக்கு நான் இப்போ அவரை போய் பார்க்கணும். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விஜய் நான் தலைவராக ஏற்றுக்கிறேன். என்னோடய கொள்கை அவர் தான் தலைவர், அவர் தான் அடுத்த முதல்ல. நான் எப்படி அவரை பார்த்து நான் மனு கொடுப்பேன்? நான் இன்றைக்கி நினச்சேன்னா இன்றைக்கி நான் சீமானை போய் பார்க்க முடியும். இன்றைக்கி நினச்சேன்னா நான் எடப்பாடியாரை பார்க்க முடியும். நினச்சேன்னா ஸ்டாலின் அவரை பார்க்க முடியும். உதயநிதி அவரை பார்க்கணும். ஒரு அமைச்சரை நான் இன்றைக்கி நான் சந்திச்சிட முடியும். விஜய் நான் எப்படி பார்த்து என்னோட குறையை நான் சொல்லுவேன். இன்றைக்கி என் வீடு பற்றி நீ எரியுது. நான் விஜயை பார்க்கணும். விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறேன். அவர் எங்கே வருவார்? நான் எங்கே போய் பார்ப்பேன் அவர் வீட்டு வாசலை திறந்துருக்கா இல்லை நான் போடுற மனு அவர் பார்ப்பேன். முதல்ல அட்ரஸே எனக்கு தெரியாது. பனையூருன்னு தெரியும், அவ்வளோதான். அவர் அட்ரஸ்க்கு யாருன்னா மனு எதாவது போட்டிருக்காங்களா? எதிர்க்க ஒன்றும் கிடையாது. அவர் ஆஃபீஸ் போனால் புசியை போய் பாருன்னுவாங்க. அதனால் விஜய் ஒரு மாற்றமாக தமிழ்நாடுன்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாது. யங்ஸ்டர் மாற்றி போடுவாங்க. அது யங்ஸ்டர் மாற்றி போட்டுங்கிறத சீமானுக்கும் போட்டிருந்தாங்க. இப்பயும் அதே மாதிரி மாற்றி போட்டு ஏமாற வேண்டியதான். கடைசி வரைக்கும் இவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. திமுகவுக்கு எல்லாம் 2021 போட்டாங்க. ஆம்சாங் கொலை வழக்கு. அந்த பாவத்துக்கு யார் காரணம்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. இந்த ஓட்டை நான் அங்கே போட்டுருந்தேன். இந்த பாவத்தில் நான் வந்து ஆளாக இருப்பேன். அதனால் பாவத்துக்கு ஆளாகாமல் கம்முன்னு இருந்துருவேனே. 48 பேர் குஷ்டு செத்து போயிட்டாங்க. அந்த சாரை காட்சி விற்றுனது யார் தெரியும், விற்க சொன்னது யாருன்னு தெரியும். இந்த அரசாங்கம் எதாவது ஸ்டெப் எடுத்துதா? இல்லை. ஓட்டு நான் போட்டுருந்தேன்னா அந்த சாவுக்கு நானும் தானே காரணமாயிட்டு இருப்பேன். இப்போ எங்கேயும் ஆணவ கொலை நிறைய நடக்குது. இப்போ நான் ஓட்டு போட்டுருந்தா இவங்க தட்டி கேட்குறாங்களா? இல்லையே. இன்னி வரைக்கும் தீர்மானம் கூட நிறைவேற்றலையே. நீட்டு பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. நீட்டு ஒழிப்பேன்னாங்க, ஒழிக்கவே இல்லை. சாதி பிரச்சனை இருக்குது, சாதி பிரச்சனையும் ஒழிக்கவே இல்லை. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டு போட்டேன்னா அந்த பாவத்துக்கு நானும் ஆளாயிடுவேன். எந்த பாவமும் செய்யணும் பண்ண வேலையை பார்த்து நான் வேலையை பார்ப்பேன். அவ்வளோதான். டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நான் அவருக்கு தான் போட்டிருந்தேன். எனக்கு ஓட்டு இருந்தது எல்லாம் ஓட்டு அவருக்கு தான் போட்டிருந்தேன். 3 ஓட்டு போட்டிருக்கேன். எதுவும் பெருசாக எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா என்ன காரணம்? எதுவுமே இல்லையே. எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. மின்சாரம் ஏற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் அவங்க அது காரணம் வச்சு யூனிட்டுக்கு இவ்வளோன்ட்டு ஏற்றுறாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும்னா இப்போ விஜய் அவர்கள் இதில் செஞ்சுருவார். இல்லை, புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரணும். ஏன்னா வாய்ப்பே கொடுக்காம எல்லாமே பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? புதுசாக போட்டு பார்ப்போமே. நடிகர் அவருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தானே சொல்கிறாங்க. நடிகர் வாய்ப்பு கொடுக்கணும்னா நடிகர் தானே நடிக்கிற வேலை. ஏன் இதுக்கு முன்னாடி தான் 2 பேர் இருந்தாங்களே. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர் இருந்தாங்க. அவங்களாம் நடிகர் தானே. இப்போ நடிகர் முகத்தை வச்சு தானே இவங்கெல்லாம் வராங்க. யார் நடிகர் தானே இவங்களும். இந்த ஆட்சிலையும் அதே தானே நடக்குது. அதான் சொல்கிறேன். அதனால் அவருக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக டிவிக்கே தான். நமக்கு யார் வந்தால் என்ன? நல்லா கட்சின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவர் நல்லா தான் பண்ணுறாரு. லேடிஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவர் தான் சொல்கிறாரு. ரசிகையாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வேணும்ல, ஒரு மாற்றம் விஜய் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆனால் டிஎம்கே சார்பில் இவர் லேடிஸ்க்கு நிறைய இந்த 5000 ரூபா, 1000 அந்த 1000 ரூபா அந்த மந்த்லி போடுறதுல எவ்வளோ யூஸஸ் இருக்குது. அந்த 1000 ரூபா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ். வேலைக்கு போகிறவங்க சரி, வீட்டில் அந்த 1000 ரூபாயில் எல்லாம் நிறைய யூஸஸ் இருக்குது. இன்னும் லேடிஸ்க்கு இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான். ஏன் காசு 5000 ரூபா கொடுத்துருக்காரு உங்களுக்கு, திடீர்னு விஜய்க்குங்க? ஒரு மாற்றம் வேண்டுறதுக்காக. ஒரு மாற்றம் வரும். அவர் என்ன பண்ணுறாரு, வேலை வாய்ப்புகள். இப்போ இந்த நீட் தேர்வு, இப்போ டீச்சர்ஸ் சார்பில் கூட பார்த்திங்கன்னா இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல். அதனால் நான் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால டீச்சர்ஸ்க்காக வேலை வாய்ப்புகள் தரலாம். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ 65% எடுக்கணுன்ட்டு கேஸ்ட் வைஸாக பிரிக்கிறாங்க. அது இல்லாமல் அப்போது நிறைய மார்க் எடுக்கிறவங்களாலாம் என்ன பண்ண முடியும்? இப்போ 85% முன்னே வச்சுருந்தாங்க. அப்போ 81 மார்க்கு அப்படிலாம் எங்கள் அக்காலாம் எடுத்திருந்தாங்க. இப்போ திடீர்னு 75%ன்றாங்க ஒரு கேஸ்ட்டுக்கு.
இப்போ என்னென்னா இப்போ அவள் அப்போ 81 மார்க் எடுத்தா, இப்போ வந்துட்டு 72 எடுக்கும்போது அது ஃபெயிலுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வேணாமல், ஒரு டீச்சர்ஸ்க்கு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க டெட் எழுதியும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, 5000 கொடுத்தா கூட ஓட்டு விஜய்க்கு தான். ஆமாம். எனக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்? அவர் கொள்கைகள்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். அவர் வந்து எதுக்காகனா, இப்போ மண்ணுக்காகவும் தண்ணி இருந்தால் தான் மனிதன் வாழ்வான், இந்த உயிரினங்கள் இருக்கட்டும், அது உயிரோடு இருந்தால் தான் நம்ம மனிதர்கள் வாழ முடியும்ன்ற ஒரு கோட்பாடோடு அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் கொள்கையே அப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ வர அரசியல் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஊழல் ஒழிப்பேன், இந்த மலைகளை வெட்டி நம்ம நிலத்தோட இது இயற்கையோட இதுவே வந்து அழிக்கிறாங்க. இதை இயற்கை அழித்தா நம்மளும் அழிகிற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தான் அவர் பேசுகிறாரு. அதுக்காக தான் வந்து அவரோட கொள்கைகள் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்காங்க அவங்க வந்து அரசியல் வந்து நான் வந்து நல்லது செய்வேன் இப்படியே சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து நல்லது செய்யறவங்க கூட இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்லா ஒரு சீமான் அவர்களுக்கு இருந்த கொள்கையிலும் மண்ணுக்கும் மக்களும் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன காரணம், எதனால அவரால் முதலமைச்சர் ஆக முடியல? இது மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். மக்கள் இது வந்து புரிதல் இல்லாமையே இருக்காங்க. அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா நாங்கள் அங்கே போகிறோம், இல்லை இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க நாங்கள் ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன ரீசபிள்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எம்ஜிஆர் ரசிகர், அந்த ஒரு கண்டென்ட் அம்மா எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு இதுக்காக தான். கொள்கைக்காக யாருமே ஓட்டுக்கெலாம் போடுறது கிடையாது. கொள்கைக்கு ஓட்டு போட்டார்னா அண்ணன் சீமானாக தான் இருப்பார். இப்போ புதிதாக கட்சி தூங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க 26ல்? வாய்ப்புகள் இருக்கானா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இது நடைமுறைக்கு வருமானது தான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அனுபவம் வேணும்ல, எல்லாத்துக்கும் அனுபவம் வேணும். நாங்கள் வந்தோடனே நாங்கள் ஆட்சியில் உக்காந்துருவோம், இதை செஞ்சுருவோம் அதை செஞ்சுருவோன்றது நடக்காத காரியம். அது யாராக இருந்தாலும் சரி. இவன் ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைப்பதற்கான காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து இந்த குடும்ப அரசியலை வந்து நம்ம தடுக்கணும். இதுக்காக தடுத்து தான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் என்னோட கொள்கை சீமான் அண்ணனுக்காக தான் இருக்கும். அடுத்த முதலமைச்சர் சீமான் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். நம்ம தமிழகத்தில் என்ன மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றினா இன்னும் நல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னா உங்களுடைய? முதல்ல இந்த இலவசன்றதை நிறுத்திட்டாலே போதும். மக்கள் வந்து இலவசன்றனால அங்கேயே ஓடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் வர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 கோடை கால சலுகை அப்படின்ற மாதிரி ஒரு 2000 போட்டு 5000 ரூபாய் எதுக்கு போடணும்? ஏன்னா கோடை காலம் இப்போ மட்டுமா வந்தது, இதுக்கு முன்னாடி வந்துருதுல இவங்க ஆட்சிக்கு வரும்போதுன்னு அப்பயே கொடுத்துருக்கலாமே. இதுக்கு எதுனா கடைசியாக வந்து தேர்தல் களத்தில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு விழுவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாக்கு வங்கி மாறிடுறாங்க. இது மக்கள்லாம் வந்து இது புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு தெரியும் கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களான்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடைசி காலத்தில் வந்து கொடுத்துட்டாங்க, நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு செலுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் ஆனால் இந்த கடந்த 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியாமல் இருக்கும்ல அவங்களுக்கு. அது தெரிஞ்சதுன்னா ஓட்டு போட மாட்டாங்க. வேறு யாருண்ணா? ஸ்டாலின் தான் வருவார். என்னென்ன காரணம்? என்ன காரணம்? டெவலப்மெண்ட்டை பாருங்கள், மற்ற ஸ்டேட்டு கூட தமிழ்நாடு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் யார் வரணும்னு. அவ்வளோதான், வேறு எதுவும் இருந்தாலும். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. என்ன போராட்டம் நடக்குதுண்ணா? இப்போ ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் ஊழியர்கள், இப்போ ரீசெண்டாக தூய்மை பணியாளர் பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சுண்ணா. 2 பேரும் பேசி சால்வ் ஆயிடுச்சாங்க, பார்த்தீங்களா இல்லையா? மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை வேறு போயிட்டு அவங்களுக்கும் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ பீச்செல்லாம் அவங்களுக்கு போகிறதுக்கு வழி போட்டு கொடுத்துருக்காரு. எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும். அவருக்கு வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் வந்து திமுக கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அவர் டாஸ்க்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதானே. அதுக்காக தான் வந்துருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீங்களும் அவர் பி டீம் தான் சொல்ல வரீங்களா? அவர் டீமே இல்லை எங்களுக்கு, அவ்வளோதான். அவர் ஒரு பொருட்டே கிடையாது. ஆமாம், டிவிகே டிஎம்கே தான் போட்டி அப்படின்றாரு. அப்படி பேசினா தான் அவர் ரீச் ஆக முடியும். ஸோ அப்படி பண்ணிட்டு இருப்பார் அவர். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழகத்தில். முதல்ல ஆக்சுவலாக அவங்கள வந்து அரசியல் பண்ண சொல்லுங்கள். முதல்ல களத்துக்கு வந்து மக்களை சந்திக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க ஒரு அரசியல் கட்சினே சொல்ல முடியும். மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டு சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் யோசிக்கிறோமா? நல்லா யோசிங்க, அவ்வளோதான். ஆனால் பெரும்பாலானவர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது அவங்க ரசிகராக இருப்பாங்கண்ணே. ஆனால் இப்போது எஃப்டிஎஸ்க்கு எத்தனை பேர் போவாங்க? எஃப்டிஎஸ்க்கு அவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், அவ்வளோதான். ரசிகர் அவ்வளோதான், கண்டிப்பாக. பெரியவர்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்களா? நிச்சயமாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் தெளிவு இருக்கான், கண்டிப்பாக யோசிப்பான் ஏன் போடணும் அப்படின்னு.
ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் வரணும் அப்படின்னு. அடுத்தும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே? அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வருவார். அவர் தான் வருவார் கண்டிப்பாக. டிஎம்கே தான். சிஎம்ஐ யார் வருவாங்கன்னு பதில் சொல்கிறத விட டிஎம்கே வரக்கூடாதுன்னு இருக்கேன் நான். ஏன்னா இல்லை, அவர் நல்லதெல்லாம் பண்ணுறாரு தான், ஆனால் அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறோம். ஒரு குடும்ப அரசியல் பண்ணுற மாதிரி எல்லோரும் சொல்கிறனால அது உண்மையோ அப்படின்னு தோணுது. இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்பநிதின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் ஒரே ஃபேமிலியே இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்? வேறு யாரோ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. விஜய் வந்துருவார்ல? இல்லை, நான் விஜய்னு குறிப்பிட்டு சொல்லலை. நான் நிறைய நல்லவங்களாம் இருந்திருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு, அவங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அரசியல் பண்ணுறவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஓட்டு போடுன்றாரு. புரியுது அவங்களுக்கு? அரசியல்வாதிக்குன்னு இல்லை, டிஎம்கே விட பெட்டராக யாராவது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா பெட்டர்னா இவர் தான் வருவாருன்னு ஒரு இது இருக்கும்ல. தெரியல. இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை, இப்போ அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. என்னண்ணா விஜய் வந்தால் நல்லா இருக்கும்? அந்த ஒரு இது ஒரு பொண்ணு சொல்லுவாங்கல்ல, உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லை, மாதிரி விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைண்ணா, அப்படி தான் சொல்ல இருக்கேன் நான். இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தானே? அது மாற்று கருத்து இருக்காரு. அப்போ தானே 5 பேர் இருக்கோம். அந்த 5 பேரில் இவன் ஒருத்த மட்டும் தான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். மீதி 4 பேர் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயே தெரியுது இந்த வாட்டி வருவார். ஆமாம், ரூமில் நீங்கள் கன்வர்சேஷன் பண்ணும்போது அவர் ஒருத்தர் மட்டும் டிஎம்கே வைக்கிறார், வச்சு சேவையில் அவனால் பேசவே முடியாது. நான் வெறியாகி போயிடுவான். சும்மா சொல்கிறாங்க, வெறியாகி போயிடுவான். 4 டிவிக்கே ஒரே டிஎம்கே 65 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2 படம் நெக்ஸ்ட் வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, ஒத்துக்கிறோம், எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகே. ஏன்னா அப்படி 65 வருஷம் ஆட்சி பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு விசில் சின்னத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்றாங்களா? இப்போ நான் உங்க காது பக்கத்தில் விசில் அடிக்கிறேன், என்ன நினைப்பீங்க என்னை பார்த்து? மடக்கு அப்படின்னு ஏதாவது தோணும்ல உங்களுக்கு? அந்த மாதிரி தோணிடக்கூடாது யாருக்கும். சின்ன மீட்டிங்க்கு பசங்க விசில் அடிப்பாங்களா? ஊதுற விசில் அடிப்பாங்களா? ஒரு விசில் தான் அடிப்பாங்க. 1000 விசில் காதில் வச்சு அடிப்பாங்க. சென்னை மேட்ச்சில் நம்ம எல்லாருமே சிஎஸ்கேன்னு அந்த டைம்லலாம் விசில் தான் அடிப்போம். அப்போலாம் வந்து இவங்க விசில் பேன் பண்ணல, இப்போ மட்டும் விசில் பேன் பண்ணுறாங்க ஸ்டேடியத்தில். இது வந்து இல்லை ஓப்பனாகவே தெரியுது. மெச்சூரிட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது ஓப்பனாகவே தெரியுது எதிர்ப்பு தான் அப்படின்ட்டு. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ டிஎம்கே வந்து டிவிகே பார்த்து அஞ்சுக்கிறதுன்ற மாதிரி தான். எனக்கு அந்த அளவுக்குலாம் அரசியல் தெரியாதுண்ணா. ஆனால் இவங்க இப்படி பண்ணும்போது விசில் இதெல்லாம் தேவையில்லாதது. எதுக்கு இப்போ இதெல்லாம் பேன் பண்ணணும் சொல்லுங்க? இப்போ விசில் சின்னத்தை வந்து தடை, அதாவது அவங்க ஐபிஎலுக்கு பேன் பண்ணல. இல்லை அங்கே என்ன மேட்ச் நடந்துட்டு இருக்கு? இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் போகிறவங்க காமனாக கிரிக்கெட் விளையாட பார்க்க போகிறவங்க, அது இன்டர்நேஷனல் மேட்ச். அதுக்கும் விசிலுக்கு என்ன சம்பந்தம்? போயிருக்காங்களா விசில் வச்சுக்கிட்டு? அது நியூசன்ஸ் பண்ணுறாங்க பப்ளிக், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் மெச்சூரிட்டி இல்லாமல் இவங்க பேசுகிறாங்க. படத்தில் பொம்பளை பிள்ளைங்க தியேட்டருக்கு போகும்போது கூட விசில் எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்குங்க. அது ரொம்ப வருஷமா. அப்போல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் சொல்லிடுங்க. இப்போ விசிலுக்கு எல்லாத்தையும் தடை பண்ணுறீங்களா? இப்போ அடுத்து வந்து பேருந்தில் விசில் ஊதுவாங்களே, என்ன பண்ணுங்க? ஒரு விசில் தானே, கண்டக்டர் மட்டும் தானே ஊதுவார். அது கண்டக்டர் இருக்காருண்ணே. இப்போ கண்டக்டர்லாம் பணி நீக்கம் செஞ்சுட்டு வச்சிருவாங்க. ஹாரன் அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. விசில் தானே இருக்கக்கூடாதுங்க. ஹாரன் பணி நீக்கம் செஞ்சுட்டு விஜய் ரசிகர்களை பஸ்ஸில் ஏற்றி விட்டுருலாம். மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. மெச்சூரிட்டி இருந்தால் அந்த மாதிரி விசிலை பேன் பண்ணுறேன், அதை பேன் பண்ணுறதுன்ற விட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. மீட்டிங்கில் விஜயே காதை இப்படி பொத்திட்டு இருக்காரு. அவர் சின்னம்தான், அவர் தான் ஊத சொன்னார், அவரே மூடிட்டு இருக்காரு. பக்கத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க? தோனிக்கு வரும்போது ஸ்டேடியத்தில் வரும்போது எவ்வளோ டிசிபிள் ரெக்கார்ட் ஆகும். அதை விடவா இங்கே நாய்ஸ் வந்துட போகுது டோனிக்கு இருக்கிறத அளவோட. என்னடா டே மெச்சூரிட்டியாக பேசுங்கடா, எனக்கு புரியல. டிஎம்கே தானே வரும், முடிச்சிக்கலாம். இவனுக்கு சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பானுங்க. பார்ப்போண்ணே, நானும் எதிர்பார்க்குறேன். எனக்கு இல்லை அப்படி இல்லை. அதான் ஒரே குடும்பமும் ஆளாமல் வேறு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணியிருந்தார் லேடிஸ்க்காக. ஸோ எங்களுக்கும் ஃப்ரீயாக இருந்தது. ஃப்ரீ பஸ் விட்டதுனால வந்து கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து லேடிஸ் ஃப்ரீயாக இருக்கனால நல்லா இருந்தது போகிறதுக்கு. நிறைய பண்ணார். மந்த்லி அந்த 1000 rupees போட்டது கூட அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மந்த்து எண்டில் அந்த மாதிரி கஷ்டப்படும் போது போடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்திருக்கு, அதான் விஜய் இருக்கார் சார். அவருக்கு வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால். ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கனால விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்குது, விஜய் சார் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம், யார் வெயிட்டிங் தான். விஜய் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரை. ஸோ மேபி அவருக்கு போடலான்னு
ஆமாம் போடுவோம் அவருக்கு. தேர்தலுக்கு இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு 5000 காசு ஒன்று கொடுத்துறாங்க. ஆமாம் 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 ஆமாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டா மாறி இருந்தா இருக்கலாம். ஏன்னா கொடுக்கறதுனால 5000 கொடுக்கறனால மக்கள் மேபி அவருக்காக போடலாம். அவருக்காக போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போடணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக பர்டிகுலர் ஒரு அதாவது எப்படின்னா இப்போ சிஎம் வந்ததுனால சின்ன அதாவது திங்ஸ் எல்லாம் பண்ணார். பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக விட்டார் அந்த மாதிரி இருந்ததில்ல. ஸோ விஜய் சார் வந்தார்னா அவருக்கு வாய்ப்பு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே, அவர் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு பார்க்கலாமேன்றதுனால ஸோ அவருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாருன்றதோ புதுசாக ஏதாவது மாற்றம் தேவைப்படும்ல, அதுக்காக எல்லாமே இவங்களே பண்ணுறாங்களா? அப்புறம் எதுக்கு மாற்றம் தேவைப்படுது? எல்லாருமே இவங்களே பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறணுன்ட்டு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் அவர் வந்தால், விஜய் சார் வந்தால் மாறும் ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார். மக்கள் ரொம்ப வந்து மாற்றத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த மாற்றம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே, டிஎம்கே மாறி மாறி வந்து ஸோ இப்போ வந்து கேப்டனுக்கு போட்டிருக்கலாமோ, கேப்டன் இருந்து தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கு. எதுக்கேற்றாலும் கரப்ஷனு, எதுக்கேற்றாலும் ஒரு கலெக்ஷனு, எதுலேயுமே ஒரு குவாலிட்டி இல்லை, எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேச்சு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். இப்போ அவங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று விட்டாங்க போன இதில். அந்த அறிக்கையில் எது காப்பாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதில் வந்து யாருமே குறை சொல்லாத முடியாத ஆட்சி அது மாதிரி நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கே உறுத்தணும். அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே உறுத்தணும். மறுபடியும் நம்ம ஆட்சி தான் சொல்கிறது வந்து ஒரு அது யூஸ்லெஸ்ஸான ஒரு இது தான். சரிங்களா? இது யாருக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரணும். ஏன்னா விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா அப்போ எதிர்க்க ஆள் இல்லை. ஏடிஎம்கேக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியாக வந்திருந்தார். சரிங்களா? எதிர்கட்சியாக வந்திருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவரை வந்து நம்மளே தான் டம்மி பண்ணி விட்டுட்டோம். அது வந்து மீடியான்ற ஒரு இது வந்து டம்மி பண்ணி விட்டுட்டோம். ஸோ இப்போ அந்த சான்ஸை வந்து விஜய்க்கு கொடுத்து பார்க்கணும். ஸோ என் ஓட்டு வந்து விஜய்க்கு தான், அவருக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். அவர் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஷூர். ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அதாவது ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அவர் வந்து நான் நிறைய விமர்சனம் வரலாம். அதாவது வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், எதுவும் இது பண்ண மாட்டாங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் அவர் புசி ஆனந்த் அவர் தான் வந்து யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணணும். அரசியல் என்பது பார்த்தீங்கன்னா மக்களுடைய சேவை தானே சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் மக்களோடு மக்களாக தானே இருக்கணும். ஓகே. நீங்கள் வரமாட்டேங்கிற என்ற குற்றச்சாட்டு தானே மீண்டும் வச்சுட்டு இருக்கான்றப்ப நீங்கள் வரணும் இல்லவா சார்? அவருக்குன்னு ஒரு பிளானிங் இருக்கும் சார். ஏன்னா அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த டைமில் எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படி. இப்போது எனக்கு பசிக்கும் போது தான் நான் சாப்பிட முடியும். சரிங்களா? நான் வந்து எல்லா டைமும் வந்து நான் அவங்களோட அவைலபிலிட்டி நான் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு வேளை வந்து அடுத்த இதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ஆகலாம். ஏன்னா அவர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. யார் யார் கொள்கை தலைவர் எல்லாமே சொல்லிட்டாங்க. சரிங்களா? இவங்க தான் என்னோட எதிரி, பாஜகவும் டிஎம்கேவும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து தான் என்னோட கிளியாரிட்டியை இது பண்ணி தான் வரா. இப்போ சீமான் மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசும். ஒரு மேடைக்கும் ஒரு பேச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் கொடுக்கல. எதுலேயுமே ஒரு கிளவராக என்ன சொல்ல முடியுமோ அதை தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர்த்து வேறு எதுவும் அவர் மாற்றி இப்போது ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டியில் நடந்த பேச்சுக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த சேலத்தில் இருக்கிற பேச்சுக்கும் மாறி ஒன்றும் பேசலை. அவரோட இது என்ன டெட்டர்மினேஷன் என்னவோ அதைப்படி தான் அவர் கொடுக்குறதை தவிர்த்து வேறு எதுவும் அவர் மாற்றி எதுவும் பேசலை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் இது தான் நடக்குது. அதுலேயே மக்கள் வந்து அதிருப்தியில தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்கும்போது இப்போ 5.5 லட்சம் கோடி வந்து கடன் சுமையில் இருக்குதுன்றாங்க. அந்த கடன் சுமையை வந்து அடுத்த ஆட்சியில் யார், இப்போ விஜய் வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, அவங்க டேக்கிள் பண்ணி போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இவங்க இவ்வளோ பேர்டன் வந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இவங்க சப்போஸ் வந்து எதிர்கட்சியாக வரணும் போது அவங்க தான் பேசுவாங்க. இந்த மாதிரி பண்ண முடியல, இந்த மாதிரி செய்ய முடியல, இந்த மாதிரி இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சியை வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், இப்போ இருக்க மாதிரி கொடுக்கலாம்னா அதுக்கான டைம். ஏன்னா நீங்கள் நீங்களும் ஆட்சிக்கு வந்தபோது ஏடிஎம்கே மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் வச்சுட்டு போன ஒரு ஓட்டையெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்களே, ஓகே, அதெல்லாம் சும்மாங்க. அது எங்கள் காசை வாங்கி எங்களுக்கே கொடுக்குறதுல என்னங்க பிரயோஜனம்? அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? விதவை பென்ஷன் வாங்குறவங்களாம் கிடையாது. ஒரு சில ஃபஸ்ட்டு அதுவும் சொல்கிறேனே, அறிக்கை கொடுறதுக்கு முன்னாடி எல்லா மகளிருக்கும் கொடுப்பேன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் கேட்டகரிலாம் கிடையாது அப்படின்னு அது ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? யாராக இருந்தாலும் என்ன வாக்குறுதி நம்ம கொடுப்போம், என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டு என்ன பெட்ரோல் கம்மி பண்ணுவேன், இதை நான் கம்மி பண்ணுவேன், எல்லாத்தையும் இப்போ காலையில் வந்து 5000 ரூபா கொடுத்தாரு, ஈவினிங் என்ன பண்ணார், எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றி விட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா டிஎம்கேல இருக்கிற பர்சன் வந்து
டிஎம்கே விட்டு வெளியே ஒரு ஸ்டாண்டு வந்து வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து பாருங்கள். இன்னும் அதாவது ஒரு உங்களோட மதர்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், உங்களோட டாட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுது அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுவீங்களா? வெளியே வந்து பாருங்கள், நீங்கள் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து வெளியே வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு இதுவாச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுவீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பசங்களோ, உங்கள் அண்ணனோ, தம்பியோ, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி கஞ்சா போதையிலையோ இல்லை நிறைய அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஆனால் ஒரு மாற்றம் வந்தால் இதெல்லாம் நான் சரியாகிரும் நம்புறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக மாற்றம்னு ஒன்று வந்ததுன்னா இது மாதிரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். விஜய் செய்து கொடுப்பாருன்னு நம்புறீங்க? விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த சொல்ல முடியும். இப்போ ஏடிஎம்கேக்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏடிஎம்கேக்கு ஏன் போடலான்னா ஏடிஎம்கே மேலே இருந்த வெறுப்புனால தான் இப்போ டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா வந்து கண்டினியூஸாக 2 வருஷம் வந்து நீங்கள் தான் 2 வாட்டி வந்து நீங்கள் தான் ஏடிஎம்கே தான் வந்து வின் பண்ணாங்க. அது வந்து அம்மான்ற ஒருத்தவங்க மேலே இருந்த ஒரு மரியாதை தான் 2வது வாட்டி வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒரு ஆட்சியாளர்களோட செயல்முறை சரியில்லை அப்படின்றது தான் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் இவங்களோட அப்பா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி பேசிக்ஸில் தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போவும் ஏடிஎம்கே பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டில் ஒரு 13 பேர் செத்தது. ஸோ அந்த டிமானிசேஷன் இப்போ வந்து ஜல்லிக்கட்டு கூட நம்ம ஒன்று சேரல அப்படின்னா பேன் தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பேன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த டைமில் வந்து ஒன்றா சேர்ந்ததுனால தான் அந்த பேன் கூட நம்மளால் வந்து அப்போஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு விஷயம் இப்போ மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் எதாக இருந்தாலும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் சார். விஜய் கூட்டணிக்கு வந்தார்னாக்கா, ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வந்தார்னாக்கா திமுகவுக்கு அகென்ஸ்டாக ஆட்சி அமைக்கலாம். தாவைக்கா விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் மனசு இறங்கி வந்துட்டு அவருக்கும் ஒரே கொள்கை தான், இந்த தீய சக்தி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி விரும்புகிறாங்க. அதற்காக கூட்டணிக்கு வந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இவர் 5000 கொடுத்ததுனால வந்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மாட்டாங்க. வாக்கு வங்கி மாறாத சார் இந்த 5000 வாய்ப்பே கிடையாது. வாங்கிட்டு ஜனங்க சொல்கிறது ஏற்கனவே எங்களுக்கு கடன் சுமை அதிகமாக வச்சுருக்காங்க, மேலும் மேலும் இங்கே அதிகப்படுத்திட்டு இருக்காங்க என்று ரொம்ப பப்ளிக் மத்தியில், லேடிஸ் மத்தியில் எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு இதுதானே சார் மக்களுக்கு இருந்தாலும் கூட இவருக்கு இத்தனை வருஷமாக ஏன் கொடுக்காம விட்டாங்க? இத்தனை வருஷம் கரெக்டாக எல்லாருக்குமே தானே 1000 ரூபா கொடுத்துருங்கன்னு சொன்னாருக்கு. அப்புறம் குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இங்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கூட்டணியும் சரி கிடையாது. காங்கிரஸ் வெளியில் போகாமல் இருக்காங்க. இருந்தாலும் கூட விஜய் வந்தாங்கனாக்கா அவர் தீய சக்தி ஒழிக்கிற மாதிரி இந்த முறை எடப்பாடி தலைமையில் அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்ற எதிர்பார்க்குறாங்க. அடுத்த முதலமைச்சர் விஜய் தானே? அடுத்த முதலமைச்சர் விஜய் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஓட்டுருக்கு 20லேருந்து 30-35 அவருக்கு வந்து ஓட்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு இருக்குது. ரொம்பலாம் கிடையாது. ஆட்சி அமைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் கூட இது மாதிரிலாம் பண்ணது கிடையாது. யாருமே வந்துட்டு எம்ஜிஆர்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க. இப்போ விஜய் வந்துட்டாருனாங்க எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. 20-30 அதுவும் பாதிக்கு தான். அடுத்த சிஎம் யார் வருவாங்க உங்களுடைய? அடுத்த சிஎம்ல வந்து எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% சொல்லணும்னாக்கா எடப்பாடி வர்றதுக்கு இவங்க விஜய் கூட்டணி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே, அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வரும். ஏன்னா அவங்க வந்து இருக்கிறதுலே பெரிய கட்சி, அவங்களுக்கான ஓட் பேங்க் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டிவிகேவும் நாம் தமிழர்கள் கட்சியும் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகளாக எடுத்து, மற்ற எல்லாம் சின்ன சின்ன கட்சிங்களாம் பெரிய ஓட் பேங்க்லாம் யார்ட்டுமே இல்லை. இன்றைக்கி நாளில் இல்லை. இந்த 4 கட்சிக்கு தான் பெரிய ஓட் பேங்க் இருக்கும் தனியாகவே செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா. அதில் ஜெயிக்கிற தகுதியும் சரி, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் சரி, மணி பவரும் சரி ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு யார் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே, யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நாம் தமிழர்கள் கட்சி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குன்னு நான் சொல்ல வரல, உங்கள் மனித இனத்துக்கே ஒரு விடியல் வரும். நான் ஏன் ஆமாம் சீமான் அவர்கள், ஏன்னா சீமான் நான் சொல்ல, நான் வந்து சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர்கள் கட்சியோட ஒரு தலைவர், அவ்வளோதான். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு அதாவது தலைவருக்காக ஓட்டு விழுற கட்சி நாம் தமிழர் கட்சி இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா வந்து அதுக்கு பின்னாடி ஒரு 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இது வரைக்கும். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அதாவது அவங்களோட அந்த கொள்கை, அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு கொள்கை தான். ஓப்பனாக சொல்லணும் பாருங்களேன், ஏடிஎம்கே கட்சி ஓட்டு போடுறாங்கன்னு வைங்களேன், அது சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் போடுவாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும், ஏதோ ஒரு ஏதோ ஒரு என் சொந்தக்காரன் நிற்கிறான், இல்லை என் மச்சான் நிற்கிறான், மாமா நிற்கிறான், ஓட்டு போடுவோம். டிஎம்கேல ஓட்டு போகிறான், பரம்பரை வரான். நம்மளுக்கு வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இடத்துல தான் அவன் ஜெயிப்பான்ல. இப்போ டிஎம்கேன்னு எடுத்திங்கன்னா சென்னை சுற்றி ஏரியாவில் தான். ஏன்னா வந்து அங்கே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கீழ்த்தன் இடத்துல இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேலே இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு பண்ணுவாங்க டிஎம்கேல. அதாவது உங்களுக்கு டிவிகேல ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்களே, எல்லா உயிருக்குமே வந்து இதுன்னு பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும்னு, அது வந்துட்டு அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க வேர்டில். ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன்
வந்துட்டு நான் அதாவது ஒருத்தனா நான் எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையுமே சீமானா கூட நான் சொல்ல விரும்பலை. அந்த மொத்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க மொத்தம் 35 லட்சம் ஓட்டையுமே நான் சொல்கிறேன். அந்த 35 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, அந்த 35 லட்சம் ஓட்டுமே எல்லா உயிரும் ஈக்குவல்னு நினச்சி மரம் வேணும், மழை வேணும், மனுஷங்க வேணும், மலைகள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டு 35 லட்சம் ஓட்டு. இந்த 35 லட்சம் அந்த பேரோட அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப உயரிய எண்ணம். அதாவது எனக்கு ஏதாச்சும் வேணாலும் பலன் கிடைக்கும், காசு கொடுத்தா ஓட்டு போட்டேன், ஜாதிக்காக அது எதுவுமே இல்லை. இவனுக்கு ஓட்டு போட்டால் மினிமமாக வந்துட்டு சோறு கிடைக்கும், எல்லாருக்கும் நல்ல சோறு கிடைக்கும், சாப்பிட நல்ல உண்மையான நல்ல சாப்பாடு, தண்ணி. நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் வேணால் ஸ்டாட்டிக்ஸ் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபெர்டிலிட்டியே டவுன் ஆயிடுச்சு. அதாவது குழந்தைங்களே பிறக்கிறதில்ல யாருக்குமே. இப்போ கல்யாணம் ஆகிற யாருக்குமே குழந்தைங்களே பிறக்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள், நம்ம தான் காரணம். நான் யாரையெல்லாம் சொல்ல விரும்பல, எந்த கட்சி அந்த நம்ம தான் காரணம். நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட வந்துட்டு நம்மளை வந்து நம்பருக்கு பின்னாடி ஓட விட்டாங்க. காசு நம்பருக்கு பின்னாடி ஓட விட்டாங்க. ஸோ காசுக்கு பின்னாடி ஓட ஆரம்பித்தோம். நமக்கு வந்துட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் பார்க்க முடியல, நம்மளால் யாராலையுமே பார்க்க முடியல. எப்பா நம்ம வந்து இவங்ககிட்ட ஓட்டு போட்டால் நமக்கு ஒரு 2 ரூபா லாபம் வருதா, அவ்வளோதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சுயநலமாக ரொம்ப சுயநலத்தோட உச்சத்தில் நம்ம மட்டும் நான் சொல்ல வரல, உலகமே. நான் வந்து குளோபல் பாலிடிக்ஸே எடுத்தாலும் குளோபல் பாலிடிக்ஸே இன்றைக்கி இருக்க நிலமையில் வந்துட்டு எக்கனாமிக்கல் பாலிடிக்ஸ்லாம் இன்றைக்கி வாரே வந்தாலும் எக்கனாமிக்கல் வார் மட்டும்தான் வருமே இந்த உலகத்தில். ஆனால் வந்துட்டு எக்கனாமிக்கல் பாலிடிக்ஸ் வேணாம், எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஜாதியோ மொழியோ யூஸ் பண்ணி நான் எதுவும் பாலிடிக்ஸ் பண்ணலை. நாங்கள் உயிருக்காக, அதாவது நம்மளுக்காக மட்டும் இல்லை, எல்லா உயிருக்காகையும், இந்த மீனுக்காக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ற ஒரு மாடாக இருக்கட்டும், இறைச்சி என்ன வேணால் இருக்கட்டும், XYZ என்ன வேணால் இருக்கட்டுங்க, எல்லா உயிருமே நல்லா இருக்கணும். அந்த உயிருக்காக ஓட்டு போட்டவங்க தான் அந்த வந்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள், நல்லது பண்ணுறவங்க ஜெயிக்கிற அந்த காலத்திலேயே வந்துட்டு ஜெயிக்க முடியல. பட் இந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப எல்லாமே வந்து செல்ஃபிஷ் தான். நான் எல்லாருமே சொல்கிறேன், நானாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், செல்ஃபிஷ் உலகம் தான் இது. இந்த உலகத்தில் ஓரளவுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த நாம் தமிழரில் அந்த கட்சிக்காக ஓட்டு போட்ட அத்தனை மக்களையுமே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் யாரும் ஓட்டு போடுங்க 26ல்? நான் வந்து கண்டிப்பாக இப்போ இவ்வளோ சொல்கிறேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து நாம் தமிழர் இருக்கேன், நான் ஓட்டு போவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னால் நல்லது பண்ண முடியுமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு நல்லது பண்ணணும்னு நானும் நினைக்கிற ஒரு ஆள். அதாவது எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி, அவ்வளோதான் எனக்கு தேவை. ஏன்னா எனக்கு அடுத்து என் குழந்தைக்கு அடுத்து என் பேரன் வேணும் இந்த உலகத்தில். அப்படின்னா அதுக்கு நான் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டால் பேரன் வருவானோ அவனுக்கு போடுறேன். அவன் ஜெயிக்க மாட்டான்றது எனக்கு தெரியும், ஏன்னா நல்லது பண்ண இங்கே ஜெயிக்க முடியும். ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோ வந்திருந்தால் ஜெயிச்சா அது சாதாரண ஒரு விஷயம் தான், அது ரொம்ப நார்மலான விஷயம். அப்போ எல்லாம் ஜெயிக்குது, அவங்களும் நல்லது பண்ண வந்தாங்க. காமராஜரும் நல்லது பண்ண வந்தார், அண்ணாவும் நல்லது பண்ண வந்தார். அந்த டைமில் இவரும் நல்லது பண்ண வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கட்சியாக போயிருக்கும். ஆனால் வந்துட்டு அத்தனை பேரும் கெட்டது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு இடத்துல ஒருத்தன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் புரட்சி. ஸோ இது வந்து புரட்சியாகும். அந்த புரட்சி வருதா வரலையான்றது மக்கள் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலுமே இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.